காலையில் 3 மணி டெய்லியும் எழுப்புனா எந்திரிக்காதவங்க அந்த அன்னைக்கு நம்ம 3 மணிக்கே எந்திரிப்போம். நைட்டு 11 மணி வரைக்கும் தூக்கமே வராது. சத்தம் டப்பு டப்புன்னு நமக்கு கேட்டுகிட்டே இருக்கும். எப்படா நம்ம வெடிப்போம், இன்னும் அப்பா வரலையே, இன்னும் அப்பா வரலையேன்னு பார்த்துட்டு இருந்துட்டு நைட்டு பட்டாசு வந்ததுக்கப்புறம் அதை கட்டி பிடிச்சி தான் தூங்குறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறோம். நம்ம மத்தாப்ப பக்கத்துலேயே வச்சுட்டு, ஏன்னா தம்பிக்கு பாதி நமக்கு பாதி எல்லாத்துக்கும் பிரித்து வச்சுருப்போம். தூங்கி 3 மணிக்கே தூக்கம் தெளிஞ்சிடும். அம்மா எனக்கு ஃபஸ்ட்டு குளிச்சு விடுன்னு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி, ஆனால் எண்ணெய் கொஞ்சம் இறங்கட்டும் அப்போ தான் நல்லதுன்னு எண்ணெய் இறங்கட்டும்னு சுடுதண்ணி வச்சு கஞ்சி சீவக்காயெல்லாம் போட்டு நமக்கு குளிக்க வச்சு சாமி கும்பிட்டு புது துணி போட்டுட்டு எல்லாத்தோட பெரியவங்க காலில் போய் முதல்ல ஆசீர்வாதம் வாங்குவோம். அந்த பழக்கம் இன்றைக்கி இருக்கா? இன்றைய கலாச்சாரத்தில் அது இருக்கா நமக்கு? கண்டிப்பாக கிடையாது. காலில் விழுகணுமா, நான் ஏன் விழுகணும் ஒய் அப்படின்னு கேட்குற மாதிரி ஆகிப்போச்சு இன்றைய காலம். அது எல்லாத்தையும் நம்ம பண்ணிட்டு அம்மா சொல்கிற பலகாரம் ஏதோ ஒன்று இருக்கும் நம்ம வீட்டில், அதை சாப்பிட்டுட்டு பட்டாசு அதை சாப்பிட்றமோ இல்லையோ முதல் வேலை பட்டாசு மத்தாப்பு எடுத்து சொயின்னு பிடிப்பேன். வெடிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல நான் பிடிப்பேன் அப்படின்னு பிடிச்சி அந்த துணியை ஓட்டை போட்டுட்டு அந்த ஓட்டையை மறைக்கிறதுக்கு போராடி இருக்கீங்களா? யாராவது போராடி இருக்கீங்கல்ல? அது தெரிஞ்சதுன்னா அதுக்கு உழுகும் பாருங்க அடி. அது ஒரு தீபாவளி நமக்கு நடக்கும். அதையெல்லாம் நம்ம அனுபவிச்சிருக்கிறோம்ல. அந்த இடத்த மட்டும் இப்படி பண்ணி உட்காந்துட்டு இருப்போம். கண்டுபிடிச்சிருவாங்க, என்ன எலி ஒரு மாதிரி ஓடுது, என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிச்சிருவாங்க. ஓட்டை ஒழிஞ்சதுன்னு தெரிஞ்சதுன்னா எனக்கு அப்பயே தெரியும்னு உளுந்து அப்பயே மணி மாற்று பழைய துணி போட்டு விட்டுருவாங்க. இந்த மாதிரியான சந்தோஷங்கள்லாம் நம்ம கொண்டாடணும். அன்னைக்கு நம்ம கொடுத்து மகிழ்ந்தோம். அதே மாதிரி அவங்க வீட்டில் இருந்து ஒரு பலகாரம் வரும், நாம் ஒன்று கொண்டு போவோம். மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறதோ இல்லை இவங்க இப்படி இருக்கிறாங்களோ நினைக்கல. மற்றவங்க சந்தோஷத்தை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டது அந்த கால தீபாவளி. இன்னைக்கு அப்படி தீபாவளி கிடையவே கிடையாது. கண்டிப்பாக இன்னைக்கு தீபாவளி பாருங்கள், இப்போ நான் ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்குவேன், நான் ஆன்லைன்லேயே எல்லாமே செஞ்சுக்குவேன். அப்புறம் எதுக்கு அடுத்தவங்க உங்களுக்கு நாங்கள் ஏங்க எங்களுக்கு கூட்டமாக இருக்குது, நாங்கள் ஏன் லைனில் நிற்கணும்? அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் ஆன்லைன்னு சொல்லி சாதாரண நான் ஒரு ஆய்வு செஞ்சேன். ஒரு 2 மாதமாக ஒரு சில விஷயங்கள் இப்போ இருக்குல்ல, நம்ம நேரில் போய் வாங்குறதுக்கும் அதில் வாங்குறதுக்கும் ஆன்லைன்லையும் என்ன வித்தியாசம்னு பார்த்தா, இதில் யார் பணக்காரங்கன்னா அதை போடுறவங்களோ அதை கொடுக்குறவங்களோ கிடையாது. நடுவில் இருக்காங்க பாருங்கள் மீடியேட்டர், அவங்க தான் சம்பாதிக்கிறாங்க. நம்மளை மாதிரி இதையை நம்பி வாழ்கிறவங்க யாரும் வாழ்கிறாங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்பு குறைவு. அதனால் தயவு செய்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம தமிழ்நாடு நம்மளை நம்பி இப்போ நம்ம ஒரு ஈரோடுக்கு நம்ம கடைவீதி போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம உள்ளுக்குள்ளே போவோம், அந்த கூட்டத்தில் போயிட்டு அங்கொன்று இங்கொன்று கடைகளை பார்த்து நம்ம கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போவாங்க. கையவே கழண்டு போயிட மாட்டேருக்குது. அப்படி போவோம். நம்ம போய் ஒன்றொன்னையும் வாங்கிட்டு விலை கம்மியான பொருள் எல்லாம் இதெல்லாம் நாளைக்கு சாயந்தரம் ரொம்பவே விலை கம்மியாக இருக்கும். போய் எல்லாத்தையும் நம்ம வாங்கிட்டு வந்து அந்த சந்தோஷத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருந்தோம். ஆனால் நம்ம இப்போ அப்படி இருக்கிறோமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. உறவுகளோடு நம்ம வாழணும். ஒரு வீட்டில் 2 குழந்தை இன்றைக்கி இருக்குதா அப்படின்னா கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியதான். குழந்தை இருக்குதான்னு யோசிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. இப்போ 2 குழந்தை இருக்குதான்னு யோசிக்கிறது அதோட பெரிய விஷயமா இருக்குது. சொந்தங்கள் எல்லாம் அற்று போய் யாருமே இல்லாமல் யாருக்காக 4 செவத்துக்குள்ளே நம்ம வாழணும்? இவங்க இந்த கால தீபாவளி சந்தோஷம், இந்த கால பண்டிகை சந்தோஷம்னா யாருக்காக நம்ம அப்படி வாழ்கிறோம் சொல்லுங்கள்? தனியாகவே வாழ்கிறீங்க. நீயே சாப்பிட்டுக்கிற, நீயே ஃபோட்டோ எடுத்துக்கிற, நீயே செல்ஃபி போட்டுக்கிற, ஸ்டேட்டஸில் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கிறீங்க. உங்களுக்கு எதுக்கு உறவுகள்? அம்மா அப்பா எப்படி நமக்காக வாழ்ந்தாங்க? அப்போ நம்ம குழந்தைக்கு நம்ம என்ன சொல்லி கொடுக்கணும்? நாம் என்ன அனுபவிச்சோமோ அந்த பண்டிகை காலத்தோட விசேஷத்தையும் அதில் இருக்கிற மகிழ்ச்சியும் நம்ம கொண்டு போய் நம்ம சேர்த்தணும். அப்படி போய் நம்ம சேர்த்துறோமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. தீபாவளினா நமக்கு என்ன சவுண்டு கேட்கும்? டிவி போட்டா பட்டாசு சுட்டு சுட்டு போடட்டுமா, இது யாரோட பாட்டு? இந்தியாவோட பாட்டு. இந்த பாட்டு பாடாத ஒரு தீபாவளியே இருக்காது. அவ்வளோ சந்தோஷமாக நம்ம கொண்டாடணும். இன்றைக்கி அப்படி இருக்குதா? கிடையாது. காலையில் எழுந்திரிச்சு மூஞ்சி கழுவுனாங்களா இல்லையானே தெரியாது, எடுத்து போட்டுருவாங்க. அவங்க எதையோ ஒன்று எடுத்து ஃபேஸ்புக்கில் போட்டுருவாங்க, இல்லை இந்த ஸ்டேட்டஸில் போடுவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. நாங்களும் வாழ்த்துக்கள் சொல்லுவோம். ஆனால் எதையும் செய்தாலும் அதை முறையாக நம்ம செய்யணும். பழமை மாறாமல் பழமையை மறைக்காமல் நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போக முடியும். இப்போ நம்ம தமிழரசன் சொன்னாங்க, நாங்கள் வெளிநாட்டுக்கு எல்லாத்தையும் கொண்டு போயிட்டோம், அவங்கெல்லாம் எங்களுக்கு உள்ள வரையிலேயே ஹாப்பி தீபாவளி சொல்கிறாங்கன்னா எல்லாருமே வெறும் ஹாப்பி தீபாவளி அப்படிங்கிற வெறும் வாயில் மட்டும்தான் இருக்குது. யாராவது மன மகிழ்ச்சியோட தீபாவளியை கொண்டாடுறாங்கன்னு சொல்லுங்கள். நமக்கு எரிச்சலாக வருது. யாராவது ஹாப்பி தீபாவளிங்க அப்படின்னாவே எங்கேயா இருக்குது ஹாப்பி? வெறும் தீபாவளி மட்டும் சொல்லிட்டு கம்முன்னு போங்களேன் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது. ஒரு பலகாரம், அந்த ஒரு சின்ன சின்ன விஷயம் மாற்றங்கள் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிற அன்பு எனக்கு வந்துச்சு, என் அன்பு உங்களுக்கு வந்துச்சு. இன்றைக்கி அப்படி இருக்கா? அந்த ஸ்வீட் பாக்ஸ் இந்த பக்கம் இருந்து மல்லிகா மேம் எனக்கு ஒரு 4 கொடுப்பாங்க, வாங்கி வச்சுருப்பேன், இந்த பக்கம் இருந்து வரும். இப்போ இவங்களுக்கு நான் கொடுக்கணுமா? இவங்க கொடுத்ததை தூக்கி அங்கே கொடுத்துருவேன், அவங்க கொடுத்ததை தூக்கி இங்கே கொடுத்து விஷ் பண்ணிடுவேன். இதில் நடுவில் என்னோட வேலை என்னென்னா, நாம் இங்கேயும் அங்கேயும் பண்டன்னா மாற்றிட்டு இருக்கிறோமா ஒழிஞ்சு அதில் அன்பு
கண்டிப்பாக கிடையாது. நாம் நல்லதோ கெட்டதோ உடைக்க முடியாத ஒரு முறுக்கு செஞ்சு கூட வாயில் போட்டு ஊற வச்சு சாப்பிட்ருக்கிறோமா? சாப்பிட்ருக்கீங்களா? காப்பியில் போட்டு சாப்பிடு வந்துடுறீங்களா? அந்த முறுக்கை தீபாவளி முடிஞ்சு ஒரு வாரம் ஆனாலும் சரி விடாமல் காலையில் காப்பி எடுத்து வைக்கல. அதுவும் பால் காப்பி ஊற்றி சலிக்க முடியாது, டம்ளர் தான் சோடு இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, வர காப்பி வச்சு எடுத்து வச்சுருவாங்க. ஊற வச்சு சாப்பிட்ட அந்த சந்தோஷம் தீபாவளிக்கு முன்னாடியும் தீபாவளி வரப்போகுதுங்கிற ஒரு கொண்டாட்டமும், அவங்களுக்குள்ளார பட்ஜெட்டுக்கு கீழே இருக்கிறவங்க ஒரு பிளான் பண்ணி இதை இப்படித்தான் செய்யணும்னு செஞ்சாங்க. போனஸ் வந்தால் எல்லா கடனையும் அடைச்சிட்டு மீதி என்ன ஒரு சிறு தொகை அதை வச்சு தீபாவளி அன்னைக்கு நம்ம கொண்டாடணும். இன்னைக்கு அப்படி கொண்டாடுறோமா? இன்னைக்கு என்ன, இப்போ ₹1 கொடுத்தீங்கன்னா வீடு நிறைய சாமானம் வந்துடும். கடன் யார் கட்டுவாங்க? யார் கட்டுவாங்க கடனை? அந்த மனுஷன் பாவம் மாட்டிக்கிட்டு படுற பாடு இருக்கே. இவங்க சும்மாவாக இருக்கிறாங்க, வீட்டில் உட்காந்து தேய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏங்க ஏங்க நான் ரொம்ப நாளாக நினச்சேங்க, எனக்குன்னே வந்திருக்கீங்க பாங்க. வந்துருச்சா 7.5 பவுனில்? ஏங்க இந்த கடையை விட நாம் அதை உடனே அவர் வேணான்று வரோன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு கதை சொல்லுவாங்க பாருங்க. ஏங்க இதை நான் கூட நல்ல வேலைங்க நம்ம நம்பி ஏமாந்துருப்போங்க, நாம் இன்னும் வாங்கி தரேன்னு அவர் பர்மிஷனே சொல்லலை. இவங்களே ஒரு பிட்டு, ஏங்க நம்ம நம்பி ஏமாந்துருப்போங்க, அந்த கடையில் பார்த்தா இதை விட இது கம்மியாக இருக்குதுங்க. எல்லாத்தையும் வாங்கி வாங்கி கடன் இல்லாமல் இஎம்ஐ இல்லாமல் இன்னைக்கு ஒரு சராசரியான ஒரு குடும்பம் இருக்கா? இஎம்ஐ இல்லாமல் யாராவது ஒருத்தர் இருக்க முடியுமா சொல்லுங்க? ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கடனோட வாழ்கிறோம். ஆனால் அன்றைய வாழ்க்கை கிடையாது. கந்து வாங்குவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, கொடுப்பாங்க, கைமாத்து வாங்குவாங்க, அந்த போனஸ் பணம் வரும், போனஸ் வரும்னு தீபாவளி முடிஞ்சு ஒரு வாரத்தில் ஆரம்பித்து அடுத்த வருஷத்து வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை எல்லாமே இருக்குது. அப்படியே அந்த பட்ஜெட்லேயே அழகாக கொண்டு போய் குடும்பத்தை நிம்மதியாக ஒரு நிதானமான வாழ்க்கை வாழ்ந்தோம். ஆனால் இன்னைக்கு ரொம்ப அழகான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்கிறோம். நமக்காக எதையாவது வச்சுக்கிறோமான்னு நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இல்லை என்னோட சந்தோஷத்துக்காக நான் இதை செய்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக கிடையவே கிடையாது. நாம் மற்றவங்க ஒரு புடவை, இப்போ நான் இதை ஒரு புடவை கட்டிட்டு வந்திருக்கோமா, அடுத்த தடவை இங்கே வரையில் நான் என்ன பண்ணணும், இந்த சாரெல்லாம் இந்த ஃபங்க்ஷனுக்கு வருவாங்களா, இந்த மேடம்லாம் மல்லிகை மேடம் மேலே வருவாங்க, அவங்க கலர் கலராக கட்டிட்டு வருவாங்க. நம்ம இதை கட்டிட்டு போனால் கண்டுபிடிச்சிடுவாங்க, நம்ம வேறு கலர் கட்டணும். யாருக்காக வாழணும்? நம்ம மற்றவங்களுக்காக தான் நம்ம வாழ்கிறோம். இப்படி தான் நம்ம வாழ்க்கையில் நிறைய சந்தோஷங்களை நம்ம தொலைச்சிட்டு வந்துட்டு இருக்கிறோம். உறவுகள் இடையூறுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு என்ன கொடுத்து நீங்கள் எதை வேணால் வாங்க முடியும், உறவை வாங்கவே முடியாது. மாமியார் அது கேமரா, இப்படித்தான் இன்னைக்கு தலைமுறை அப்படித்தான் வச்சிருக்கிறாங்க. உன்னை பெத்த உங்கள் அம்மாவும் உங்கள் அண்ணனை பெத்த உங்கள் அம்மாவும் உங்களுக்கு தங்கம். நீங்கள் இத்தனை வருஷமாக பெற்று தங்க மயிலாக பெற்று வளர்த்தி ஒரு துணியை தூக்கி இப்படி போடாமல் ஒரு டம்ளர் எடுத்து வைக்காமல் அந்த குழந்தைய வளர்த்தி உன் கையில் கொடுத்தா, நீ எல்லாத்தையும் துவைக்க சொல்லி கூட்ட சொல்லி துடைக்க சொல்லி அவங்க பார்த்தாங்கன்னா என் பையனை இப்படிலாம் வளர்த்தனேன்னு சொல்லிடக்கூடாது. என்ன பையன் வளர்த்திருக்கீங்க? ஆனால் இவங்க அண்ணன் ஏதாவது எப்படி எங்கள் அண்ணனை நீங்கள் வேலை வாங்கலாம், நாங்கள் எப்படி வளர்த்தணும் தெரியுமா? என்ன ஒரு சுயநலமான உலகம் இது. இன்னைக்கு இதை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்போ தீபாவளிக்கு பெட்ரோல், ஒரு மாதத்துக்கு பெட்ரோல் போடுங்க எங்கள் வண்டிக்குன்னா எவ்வளோ தூரம் போகிறீங்க, எங்கே போகிறீங்க, எதுக்கு பெட்ரோல் போடணும்? அன்னைக்கு கொடுத்தது ஒவ்வொன்றும் ஞாபகம். இன்னைக்கு ஒரு சிலருக்கு இருக்குமே, அம்மா வீட்டில் தலை தீபாவளி கொடுத்த பட்டு புடவையில் வச்சுருக்கீங்களா? ஏதோ ஒரு புடவை வச்சுருப்போம். நம்ம வீட்டுக்காருக்கு ஒரு மோதிரம் போட்டிருப்பாங்க, ஒரு அரை பவுனோ 1/4 பவுனோ போட்டிருப்பாங்க. அவங்கவுங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி செய்வாங்க. அதெல்லாம் ஒரு இனிமையான நினைவுகள். இன்னைக்கு அந்த மாதிரி நினைவுகள் இருக்கா? ஒரு நல்ல புடவை, ஒரு நல்ல ஒரு துணிமணி எடுக்கிறாங்களா? எடுக்கிற துணி எடுத்தால் சல்லடையாக இருக்குது. ஆன்லைனில் போடுறேங்கிறாங்க, அது பார்க்கத்தான் அழகாக இருக்குது, எடுத்து திறந்து பார்த்தா தனியாக சலசலன்னு கொட்டுது. அதை திருப்பி போட்டு அதை பண்ணி இதை பண்ணி நம்மளோட காசு எவ்வளோ செலவாகுது. நான் இன்னைக்கு நம்ம முன்னேறிட்டு இருக்கிற டெக்னாலஜி, நான் எதையுமே தப்பு சொல்லலை, நமக்கு நிறைய நல்லது செய்யுது. ஆனால் அதை விட 1000 மடங்கு தீமை செய்யுது. அப்படிங்கிறத கவனத்தில் வச்சுக்கோங்க. அவங்க சொல்கிறாங்க ஒரே ஒரு லைக் எங்களுக்கு இருந்தால் போதும். ஒரே லைக், அந்த லைக்கை வச்சு நீ என்ன அரிசி வாங்க முடியுமா, பருப்பு வாங்க முடியுமா, கடனை கட்ட முடியுமா, என்ன செய்ய முடியும் நம்ம சொல்லுங்க? அப்போ நம்ம எந்த மோகத்தில் நம்ம போயிட்டு இருக்கிறோம்? யாரோ தன்னோட குழந்தை பத்திரமா இருக்கணும், நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த கால அப்பா போய் கூட்டிகிட்டு வந்தாங்க, பத்திரமா பார்த்தாங்கங்கிறாங்க. இந்த கால அப்பா என் பொண்ணு பத்திரமா வந்துடுவா, என் பொண்ணு அவ்வளோ சேஃப்டியாக இருக்கிறா, என் பொண்ணு கையில் ஃபோன் கொடுத்துருக்குறேன், எதாக இருந்தாலும் நான் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிறேன்னு சொல்கிறாங்களா இல்லையா? இந்த காலத்து அப்பாலாம் ரொம்ப பாதுகாப்பாக உணர்றாங்க. ஆனால் அவருக்கே தெரியாமல் ஒரு 500 பேர் அந்த இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுறாங்கன்னு அவருக்கு தெரியுமா? இவன் ட்ரெஸ்ஸு யாருக்கு மேட்சாக போட்டு போயிருக்கிறாருன்னு அந்த அப்பாவுக்கு தெரியுமா? அவர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாரு சுற்றி நின்னா தான் ஆளுன்னு, அதுக்கு மேலே ஆள் நிற்குது.
அதனால் நாம் வந்து டெக்னாலஜிங்கிற பேரில் நாமளே நம்ம உணர்வுகளை வந்து நம்ம இழந்துட்டு வரோம். அந்த ஏன் கடையில் வாங்கினாலும் அதே ஸ்வீட்டு தானே, கையில் செஞ்சால் அது தானே, ஏன் வாங்கினா வேலை மிச்சம். நாங்கள் அம்மா அழுக்கு நைட்டியோடு இருந்தாலும் அம்மா தான், அன்பு தான், பாசம் தான். அதை மீறி எந்த ஒரு எப்படிப்பட்ட ஒரு கடையோட உணவுக்கும் அந்த அன்பு அந்த ஒரு சுவையும் இருக்காது. அது உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். அது நீங்கள் எப்படி செஞ்சு கொண்டு போய் கொடுங்க. மாமியார் குறை சொல்கிறாங்க, ஏங்க யாருமே உங்களை ஒன்றுமே சொல்லாமல் சூப்பர் அருமை வாழ்த்துக்கள், உங்களை மாதிரி யாருமே இல்லைம்மா, அப்படியே வாழ்கிறது வாழ்க்கையாங்க. அது வாழ்க்கையில் எல்லாமே இருந்தால் தானே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஒரு சண்டை போடுறதுக்கு நல்லாயிருக்கும், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும், புருஷங்கிட்ட ஒரு வம்பு இழுக்கலாம், நாத்தனார் இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்ம ஒன்று பேசுறதுக்கு நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். வீட்டுக்குள்ளே போகையிலேயே யாருமே இருக்கக்கூடாது, அவன் நல்லவனாக இருக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அவனுக்கு அப்பார்ட்மெண்ட் இருக்கணும், வாடகை வரணும், காடு தோட்டமெல்லாம் வேறு இருக்கணும், எல்லாமே அவனுக்கு இருக்கணும், அவன் இவன் கூட மட்டும்தான் இருக்கணும், யாரும் கூட இருக்கக்கூடாது. எதை நோக்கி போகுது நம்ம டெக்னாலஜி? ஏன் அசால்ட்டாக சொல்லுதுங்க. இப்போ தீபாவளி, இப்போ என்னோட மகளுக்கு வந்து நாங்கள் திருமணம் பண்ணியிருக்கிறோம், இப்போ தீபாவளி கொண்டாட போகிறோம். சாதாரணமாக எல்லாருமே செய்கிற விஷயத்தை தான் நம்ம செய்ய போகிறோம். ஆண் பிள்ளை இல்லை எனக்கு, ஆனால் ஆண் பிள்ளைகள் நினச்சி நான் ரொம்ப வேதனைப்படுறேன். என் பொண்ணுக்கு நாங்கள் ஜாதகம் எழுதி வச்சுட்டு பார்த்தா கொடுமையாக இருக்குது. இந்த பிள்ளைங்க கேட்குற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எப்படி இவனை செஞ்சு கொண்டு வர்றதுன்னு தெரியலையேன்னு எனக்கு ஒரே யோசனையாக இருக்குது. பாவண்டா இந்த பசங்க என்னென்ன ரூல்ஸ் போடுறாங்க. 25 வயசுலேயே அவனுக்கு எல்லாமே இருக்கணுங்கிறாங்க. அழகாகவும் இருக்கணும், தலையில் முடி கொட்டக்கூடாது, பாடி ஷேப் கரெக்டாக இருக்கணும். முதல்ல வந்து பிள்ளைங்களை தாங்க அழகாக இருக்கணும்னு பார்த்தாங்க, ஜடையை பிடிச்சி இழுத்து பார்த்தாங்க. இப்போ கூட ஒரு பிள்ளைய நான் இழுத்து பார்த்தேன், இந்த பிள்ளைக்கு முடி ஒரிஜினலாக அப்படிதான் பார்த்துருக்காங்க. அந்த காலத்துலலாம் முடி நிறையா இருக்குது, புள்ள அழகாக இருக்குதா, என்ன பேசினக்கு இது காக்கா மாதிரி இருக்குமா, ஏகன்னு அப்படின்னு சொல்லி 2 வாரத்தை பேசி இப்படியெல்லாம் போன காலம் போய் இன்றைக்கி மாப்பிள்ளைக்கு கால் கட்டவரிலேருந்து உச்சத்தலை வரைக்கும் டெஸ்ட்டு. பாவம் அவன் எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகி வந்தாலும் ஒரு பொண்ணு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு, கல்யாணம் எல்லாம் கிட்டத்தட்ட வந்துருச்சு. பொண்ணு மாப்பிள்ளையும் பேசுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அப்போ வந்து நீ என்னம்மா பண்ணுறேன்னு கேட்டாங்களாம். எனக்கு இவனை பிடிக்கலன்றுச்சு. எனக்கு புரியவே இல்லை, என்னங்க தப்பு இது, நீ என்னம்மா, அது எப்படி நீன்னு கேட்கலாம் என்னைய. கரெக்டு, அவன் தப்புச்சான். சத்தியமா பாவங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டு நம்ம போய் உக்காந்துக்கிறது வாழ்க்கை இல்லைங்க. அடுத்தடுத்த சூழ்நிலையை நம்ம வீட்டில் சமாளிப்பாங்க தெரியுமா. இந்த பக்கம் ஃபைனான்ஸ்காரனுக்கு பதில் சொல்லணும், வீட்டில் சமையல் ஆகிட்டுருக்கோம், இந்த பக்கம் மாமியார் ஏதாச்சும் ஒன்று கேட்கும், குழந்தை ஒரு பக்கம் ஆகி போயிட்டுருக்கோம், எல்லா வேலையும் நடக்கும், அடுப்பில் பால் இருக்கும், அத்தனையும் சமாளித்து வீட்டுக்கு யாராவது வருவாங்க, வாங்க 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 நேற்றே வருவீங்கன்னு பார்த்தேன்னு சந்தோஷமாக கொண்டாடுறது தாங்க நாம். இன்றைக்கி அப்படியாங்க யாருமே வரக்கூடாது. கதவை உள்தாள் போட்டு என்னவா போட்டிருந்தோம்னா போட்டுட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சிடும். உள்ளே சாவி போட்டு லாக் பண்ணி செருப்பத்துக்கு உள்ளே வச்சு உட்காந்துக்கிறாங்க. இருந்தால் தானே வருவேன் நீயே. என்னங்க வாழ்க்கை இது, என்னங்க நாமளே ஃபோனை பார்த்துக்கிறோம், நாமளே டிவி பார்த்துக்கிறோம், நாமளே எல்லாமே பண்ணிக்கிறோம். தீபாவளி அன்னைக்கு ஒரே ஒரு படம் போடுவாங்க தெரியுங்களா, மத்தியானம் 12 மணிக்கு. உங்களுக்குலாம் அனுபவம் இருக்கும். எவ்வளோ ஆசையாக போய் பார்ப்போம். அந்த விளம்பர கேப்பில் போய் எதையாவது பொறுக்கி தின்னுவிட்டு குடுகுடுன்னு ஒடியாந்து உட்கார்ற அந்த செய்தி முடிஞ்சு உட்கார்ற சந்தோஷம் இன்னைக்கு இருக்கா? ஒரு 200-300 சேனல் இருக்குது, எதை பார்க்கறது எதை விடுறதுன்னு தெரியல. ஒரு டிவியை போட்டிங்கன்னா ஒரு நல்ல நிகழ்ச்சி, தீபாவளியோட கொண்டாட்டம் உண்மையானது கட்டுறாங்களா? இன்னி நீங்கள் எப்படி நடிக்கணும் தீபாவளிக்கு? ஒன்றும் இல்லைங்க, ஒரு தாவணி பாவாடை இங்கே இருக்கிற பிள்ளைங்க சொல்லுங்கள், நான் போய் தாவணி பாவாடை எடுத்தேங்க தீபாவளிக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு தாவணி பாவாடை 2-3 பேர் எடுத்திருக்கீங்களா? எல்லாம் ரெடிமேட்லேயும் இருக்குமே. இப்போ நாங்கள் போய் தாவணி பாவாடை எடுக்க நான் போயிருக்கிறேங்க. ஏன்னா இதெல்லாம் நான் கண்டிப்பாக சொல்ல வேண்டிய இடம். பாவாடை ஒரே துணி தான், பாவாடையிலேயே ஜாக்கெட் தைச்சுக்குவாங்க. இந்த அனுபவம் யாருக்கெல்லாம் இருக்குது? பாவாடை கலர்லேயே கையை தூக்குங்க மேம், அப்போ தான் தெரியும். ஒரே மாதிரியே இது பாவாடைக்கு ஒரு 3 மீட்டரா, ஜாக்கெட்டுக்கு ஒரு 1/2 மீட்டர் 80 பாயிண்ட்டை சேர்த்து எடுத்துகிட்டு வருவாங்க. அதுலேயே தைச்சு கான்ட்ராஸ்டாக தாவணி அப்படி தான் நாங்கள் போட்டிருக்கிறோம். எடுத்துகிட்டு வருவோம். நாங்கள் அப்படியெல்லாம் தாவணி பாவாடை போட்டோம். மொத்தமாக அன்றைக்கி வந்து ஒரு 150 ரூபா 200 ரூபாய்க்குள்ள எல்லாமே முடிஞ்சிருங்க. தேய்க்கூலி ஒரு 80 ரூபா 70 ரூபா வரும், அவ்வளோதான். அதுவே ஜாஸ்தி. 9000 ரூபாய்ங்க தாவணி பாவாடை ஒரு செட்டு. ஒரு செட்டு தாவணி பாவாடை 9000 ரூபாய்க்கு நெஞ்சு வலிக்குதுங்க. என்னடா இருக்குது அதில்? ஒன்றுமே இல்லைங்க. எடுத்து பார்த்தா கொசு வலை மாதிரி இருக்குது. பாவாடை தூக்குனாலும் தெரியுது, இதை தூக்குனாலும் தெரியுது, ஜாக்கெட்டில் ஒன்றையுமே காணா, 2 கை மட்டும் துளிவுன்னு இருக்குது. என்னங்க இதுக்கு 9000 ரூபாயா? எதை நோக்கிங்க நம்ம இது போகுது? பார்த்தா ஒரு நடிகை போட்டு இப்படி நிற்கிறான், பிட்டாதான் தெரியுது. அது அந்த தாவணி பாவாடை 9000 ரூபா. நான் சொல்கிறது சிம்பிளாக
ஏன்னா அந்த மாதிரி நம்ம இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நம்மளோட அழகா நம்ம போட்டுட்டு நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கணும்னு நம்ம நினைக்கிறது இல்லை. நம்மளை பார்க்குறவங்க நீ அந்த பார்த்து தானே எடுத்த, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காக தான் இன்னைக்கு நம்ம உடை போடுறோம். அவங்க ஏதாவது நம்மளை நம்ம சந்தோஷப்படுத்திக்கிறதுக்காக போடுறோமா? கிடையாது. இன்னொரு கட்டாய சூழல் இன்னைக்கு இருக்கிற நிலை என்னன்னா, யாரும் பெத்தவங்களை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. பெத்தவங்களை பற்றி யாருமே கவலைப்படுறதில்ல. அவங்களோட சூழ்நிலை என்ன, அவங்களுக்கு பணம் அந்த அளவுக்கு பட்ஜெட் இருக்குமா, எல்லா விஷயத்துலையுமே இந்த உடைகளோ இல்லை பலகாரமோ இதை மட்டும் கிடையாது, மற்ற எல்லாத்துலேயுமே பெற்றவங்களுக்கு. இப்போ நம்ம அம்மா அப்பாலாம் நம்ம கிட்ட சொல்லியிருப்பாங்க, அப்பா சொல்ல மாட்டார், அவர் எந்த கோஷ்டியாக இருந்திருப்பாருன்னே நமக்கே தெரியாது. அம்மா கண்ணு என்ன கண்ணு பண்ணுறது, இது பண்ணுன்னா சரிங்கம்மா கண்ணு கொஞ்சம் இவங்கெல்லாம் பண்ணணும் அப்படின்னா சரிம்மா. ஆனால் இன்றைக்கி நீ என்னமோ பண்ணு, எனக்கு என்ன, நீ செய்கிறத எனக்கு செய்ய, எனக்கு வேணும், என் ஃப்ரெண்டு பண்ணுறாங்க எனக்கு வேணும், அப்படிதான் நம்ம இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கிறோம். அப்படிதான் குழந்தைங்க வந்துட்டாங்க. இன்னும் ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல கண்டிப்பா சொல்றேன், யாருமே பெற்றவர்கள் இருந்தீங்கன்னா உங்க குழந்தைங்க நல்லபடியா என் குழந்தை இருக்கணும், என் குழந்தை கஷ்டமே படக்கூடாதுன்னு மட்டும் தயவு செஞ்சு நினைச்சிடாதீங்க. கஷ்டத்தை கற்றுக் கொடுங்க, நம்ம கலாச்சாரத்தை கற்றுக் கொடுங்க, பண்பாட்டை கற்றுக் கொடுங்க. எல்லாத்தையும் அவங்க கடந்து வந்தாதான் உங்களுக்கு அப்புறம் அந்த வாழ்க்கையை அவங்க வாழ முடியும். இப்படி இவங்க எல்லாரும் பேசுனதுல என்னை பொறுத்த வரைக்கும் தீபாவளி சிறப்பு பட்டிமன்றத்தில் மகிழ்ச்சி மிகு பண்டிகைக்கு மகத்தான காலம் அந்த காலமா இந்த காலமா அப்படின்னு கேட்டால் அன்றைய காலம் அகம் மகிழ்ந்து தீபாவளியை கொண்டாடுனாங்க. ஆனால் இன்னைக்கு முகம் மலர்றதுக்காக தீபாவளி கொண்டாடுறாங்க. அதனால் என்றைக்குமே அந்த கால தீபாவளி தான் ரொம்ப சிறப்பானது. அதை பின்தொடர்ந்து நம்ம எல்லாரும் ரொம்ப பாதுகாப்போட சந்தோஷத்தோட இந்த தீபாவளியை கொண்டாடி நம்ம முன்னோர்கள் நமக்கு என்னவெல்லாம் சொன்னாங்க, என்னவெல்லாம் செஞ்சாங்களோ அதை திருப்பி நம்ம அடுத்த தலைமுறைக்கு நல்லபடியாக கொண்டு போய் மகிழ்ச்சியோடு எல்லாரும் வாழணும். உங்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி.